எதுவுமே பண்ணாத ஒருத்தன் ஜெயிலுக்குள்ளே மாட்டிட்டு அவனை சுற்றி என்ன நடக்குதுன்றது தான் கதை. அதில் செம்மையாக ப்ளே பண்ணியிருக்காங்க, நீங்கள் பாருங்கள். ஸ்லோவாக தான் போகும், கொஞ்சம் லேக் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது என்னடா அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்தாலும் வெளியே வரும்போது நல்லா இருந்துச்சு படம் வரும்போது. பிகாஸ் இது வந்து ஒரு ட்ரூ ஸ்டோரிங்கிறனால நம்ம பெருசாக அதில் எதிர்பார்க்க முடியாது. அவங்க இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேயில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். சூப்பராக இருக்குண்ணா படம். ஆனால் படமே ஓவரால் எக்ஸலண்ட்டான படம்னா ப்ளீஸ்ண்ணா. சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக பண்ணியிருக்கேன். என்ன மாதிரி கதை தல? கதை வந்து வடச்சென்னை டைப்பில் நல்லா ஃபுல்லாக ப்ரிசனில் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு. எப்படி ஆர்ஜே பாலாஜிக்கு படம் சூப்பராக இருக்குது, போர் அடிக்காமல் நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு ப்ரோ. பிடிச்சிருச்சா? நல்லா தான் ஆர்ஜே பாலாஜி எப்படி பண்ணியிருக்காப்ல? நல்லா நடிச்சிருக்கு. படம் நல்லா இருக்கு, பாருங்க. படம் சூப்பராக இருந்துச்சு. ஆர்ஜே பாலாஜி சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஏன்னா படத்தில் பார்க்க நம்மளே ஜெயிலுக்குள்ளே போகிற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக போயிருந்துச்சு தலைவா. செல்வராகவன் எப்படி பண்ணியிருக்காரு? ஐயோ சரியான நடிப்பு தலைவா, சூப்பராக இருந்தது. மற்ற படத்தோட இந்த படத்தில் ரெண்டு பேருமே ஹீரோவும் சரி இவரும் சரி பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. பிளாட் எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? சூப்பராக இருக்கு தலைவா, எல்லாமே பயங்கரமாக இருக்குது. அந்த ஜெயில் சீக்வன்ஸ் இன்டென்ஸாக இருக்கா, எப்படி இருக்கு? இல்லை அவ்வளோலாம் இல்லை, நம்ம பார்க்கும்போது சூப்பராக நம்மளே உள்ளே கொண்டு போயிடுவாங்க படத்தில். நம்மளே ஜெயிலில் இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. எமோஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு? அவ்வளோவா எமோஷன்லாம் இல்லை தலைவா. ஹீரோ தெரியாமல் தப்பு பண்ணிடுவார், தெரியாத தப்புக்கு உள்ளே போயிடுவார், அவ்வளோதான் தலைவா. ஸ்க்ரீன் பிளேலாம் சூப்பராக இருக்கு. நல்லா எதிர்பார்ப்பு வந்தீங்க, படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு ப்ரோ. எதிர்பார்ப்புலாம் இல்லை, நார்மலாக தான் வந்தேன். நல்லா இருக்கு, ஆர்ஜே பாலாஜி எப்படி பண்ணியிருக்காரு? சூப்பராக இருக்கு. ரியாலிட்டியாக நடிச்சிருக்காரு. அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதான் நல்லா இருக்கு. கர்ணாசே அப்புறம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்களா? எல்லாருக்குமே ஈக்குவலான ஒரு இது இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு, ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருக்கு. ஜெயிலில் நடக்குது இல்லை ப்ரோ, அதுதான் இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஜெயில் திருத்ததா அப்படின்னு சொல்லதான் சொல்கிறாங்க, வேறு எதுவும் நல்லா இருக்கு. ஃப்ரெண்டாக அட்டம் இருந்துச்சு கொஞ்சம். ஆர்ஜே பாலாஜி எப்படி பண்ணியிருக்காரு? சூப்பராக பண்ணியிருக்காரு. செல்வராகவன் அவருக்காக வந்தேன், நல்லா இருந்துச்சு. ரோல் பயங்கரமாக இருந்துச்சு. சீக்வன்ஸ் எப்படி இருந்தது? எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. நான் கொஞ்சம் காமெடியாக எதிர்பார்த்து வந்தேன், பட் நான் ட்ரெயிலர் எதுவுமே பார்க்கல, பிளாங்காக தான் வந்தேன். கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இன்டென்ஸாக இருக்குன்னு சொன்னாங்க, அதெல்லாம் எப்படி இன்டென்ஸாக இருக்கா? ரொம்ப ப்ரிடிக்டபிளாக தான் இருக்குது ஸ்டோரி. அந்தளவுக்கு காம்ப்ளிகேட்டான ஸ்டோரிலாம் கிடையாது. இன்டென்ஸ்னு சொன்னால் ஓகே தான், நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ ஜெயிலில் இருந்து வெளியில் உள்ள என்னென்ன அரசியல் நடக்கும், போலீஸு இது வச்சுட்டு எப்படி அரசியல் பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ள என்ன நடக்குது, அந்த மாதிரி கதை தான். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா பிளாட்? நல்லா இருக்கு, நிஜமா நல்லா இருக்கு. ஸ்டோரி பார்க்கலாம். கர்ணாசு அதுக்கப்புறம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. நான் ஸ்டோரி நம்மளால சொல்ல முடியாதுல்ல. கர்ணாசு அந்த கேரக்டர் எல்லாமே நல்லா இருக்குது. செல்வராகவன் எப்படி பண்ணியிருக்காரு? செல்வராகவன் அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸ்பாய்லர் மேலே அவுட்டு தான், ஆனால் இருந்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு. நிஜமா சாட்டிஸ்ஃபைடு தான், ஒருத்தர் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆர்ஜே பாலாஜி எப்படி பண்ணியிருக்காரு? அவர் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிருக்காரு. யூஸ்வலாக ஒரு ஜானர் மாதிரி இல்லாமல் வித்தியாசமாக கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏ ரேட்டட் ஃபிலிம், வைலன்ஸ் ஆல்மோஸ்ட் இருக்கா, நல்லா இருந்துச்சு. லைக் உங்களுக்கு வந்து ராவான கல் ஃபிலிம்ஸ் பிடிக்கும் அந்த மாதிரினா யூ கேன் வாட்ச் திஸ். அந்த மாதிரி ஜெயில் சீக்வன்ஸ்லாம் எப்படி இருந்தது? நல்லா ஃபுல்லாகவே ஜெயில் தானே சொல்லுவாங்க, நல்லா இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா பிளாட்? நீங்கள் போர் அடிக்கல, எங்கேயும் உட்காந்து பார்க்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. ஆர்ஜே பாலாஜி இதுக்கு பண்ண படத்தில் இது கம்ப்ளீட்டாக கொஞ்சம் வேறு மாதிரி படம். ஆமாம், அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்கு படத்தில்? டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ கைண்ட் ஆஃப் ஒர்க்ன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. சாட்டிஸ்ஃபைடா? ஆல்மோஸ்ட் எனக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் வந்தேன். ஸோ வாஸ் அ குட் வாட்ச், அந்த மாதிரி இருந்துச்சு. செம்மையாக இருக்குண்ணா படம். என்ன எதிர்பார்ப்பு வந்தீங்க? நான் என்ன எதிர்பார்ப்பில் வந்தேன்னா ஏ ரேட்டட்னு போட்டாங்க, அந்த போஸ்டரே என்னை அட்ராக்ட் பண்ணிச்சு. பட் இப்போ வந்து பார்க்கும்போது படமே செம தாறுமாறாக இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம். ஸ்டோரி என்ன மாதிரி ஸ்டோரி ஒரு ஜெயிலில் நடக்கிற ஒரு எதுவுமே பண்ணாத ஒருத்தன் ஜெயிலுக்குள்ளே மாட்டிட்டு அவனை சுற்றி என்ன நடக்குதுன்றது தான் கதை. அதில் செம்மையாக ப்ளே பண்ணியிருக்காங்க, நீங்கள் பாருங்கள். எதுவுமே பண்ணாத ஒருத்தன் ஜெயிலுக்குள்ளே மாட்டிட்டு அவனை சுற்றி என்ன நடக்குதுன்றது தான் கதை. அதில் செம்மையாக ப்ளே பண்ணியிருக்காங்க, நீங்கள் பாருங்கள். ஹோல்ட் பண்ணியிருக்காருன்னா இது அவரோட புது அட்டம்ப்ட்டு, அது நம்ம பார்த்து அவரை சொல்கிறது தான். அதான் எப்படி இருக்காது பார்க்க? நல்லா இருக்குது, அது புதுசாக இருக்குது, நல்லா இருக்குது. ஸ்டோரி வைஸ் எப்படி கனெக்ட் ஆகுதா எப்படி? அது ஆமாம் ஆமாம், ரியாலிஸ்டிக்காக தான் இருக்குது ஸ்டோரி எல்லாம், அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. ரங்குன்ற கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தார், அந்த ஒரு கேரக்டர் மெயினான கேரக்டர். ஆமாம், கர்ணாஸோடது நல்லா இருந்துச்சு. செல்வராகவன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் வராரு, அவர் நல்லா இருக்குது அவரோடதும், நல்லா இருக்குது. ஆமாம் ஆமாம், சாட்டிஸ்ஃபைட். மியூசிக் வைஸ் எப்படி இருந்துச்சு? மியூசிக் செம்மையாக இருக்குது, அது சொல்லவே மாட்டேன். லாஸ்ட்டாக அந்த ஒரு சாங் ஒன்று வருது, இந்த எண்டுன்னு, அந்த சாங் செம்மையாக இருந்துச்சு. அந்த கிளைமேக்ஸே தூக்கி விட்டுச்சு. இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தேன் ப்ரோ, இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி செம்மையாக இருந்துச்சு எப்படி பண்ணியிருக்காரு டேரக்டர்? ப்ரோ. சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ரங்குன்னு ஒரு கேரக்டர் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, அது ஹைலைட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, மற்ற கேரக்டர்ஸ்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? செல்வராகவன் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு சார் செல்வராகவன். ஆர்ஜே பாலாஜியோட ஷேட்லேருந்து வெளியே வந்து. ஆமாம், இது அவரோட புது ட்ரை, கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு ப்ரோ. ஸோ அந்த ஷேட் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா படத்தில்? ஆச்சு ப்ரோ. சாட்டிஸ்ஃபைடா? சம ப்ரோ. படம் வந்து ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு வந்து வாட்சபிளான்னு தெரியல, பட் டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட் பார்ப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து ஓகே வரும், அவ்வளோதான். அவர் ஆக்டிங் வந்து இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ் ப்ரோ. அவர் ஆக்டிங்கு, செல்வராகவன் ஆக்டிங்கு, அப்புறம் ஜேவியரோட மியூசிக்கு, இதெல்லாம் வந்து எனக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக தெரியுது.
அவ்வளோதான் ப்ரோ. ஸோ மியூசிக் வைஸ் எப்படி? மியூசிக் அதான் ப்ரோ, ஜேவியர் மியூசிக் இல்லைன்னா அந்த படம் ஒரு ட்ராப் ஆகிருக்கும். அவர் ஸ்க்ரீன் ப்ளே ஸ்லோவாக ஒரு இடம்லாம் அந்த மியூசிக் தூக்கி விடுது. ஸோ ஒரு பெஸ்ட்டு இந்த மியூசிக். சாட்டிஸ்ஃபைடா? எனக்கு சாட்டிஸ்ஃபைடு. நான் டிஃப்ரெண்ட் மூவிஸ் ஜேர்னல்ஸில் பார்ப்பேன், எனக்கு சாட்டிஸ்ஃபைடு. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஸ்லோ பிக்கப் மூவி தான். லாஸ்ட் 30 மினிட்ஸ் தான் நல்லா படம் பிக்கப் ஆகி நல்லா ஸ்மூத்தாக போச்சு. ஆமாம், அவரோட எமோஷன்ஸ் சீன்ஸை கேரி அவுட் பண்ணுறதா இருக்கட்டும், ஆக்ரோஷத்தை தெரிவிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் தேவைப்படுற இடத்துல கரெக்டான பிஜிஎம் வச்சுருக்காங்க. லாஸ்ட் ஒரு 4 மினிட்ஸ் அந்த கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அனிருத் வாய்ஸில் ஒரு சாங், ஒரு இங்கிலீஷ் சாங் நல்லா இருந்துச்சு அந்த சாங் கேட்குறதுக்கு. மற்ற அவரு தான் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பர்ஃபார்மன்ஸ் அவருது. படத்தில் ஒரு எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் இருக்கும் படத்தில். அவரோட ரோல் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அவருக்கு என்ன ரோலோ அதை அவர் கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டார் இந்த படத்தில். ஓவரால் வெளியே வரும்போது நீங்கள் ஒரு சாட்டிஸ்ஃபைங் ஃபீலோட தான் வருவீங்க. ஏன்னா வந்து ஸ்லோவாக தான் போகும், கொஞ்சம் லேக் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது என்னடா அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்தாலும் வெளியே வரும்போது நல்லா இருந்துச்சு படம் வரும்போது. பிகாஸ் இது வந்து ஒரு ட்ரூ ஸ்டோரிங்கிறனால நம்ம பெருசாக அதில் எதிர்பார்க்க முடியாது. அவங்க இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேல கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். ஸோ குட் ப்ரோ, ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன எக்ஸ்பெக்டேஷன் வந்தீங்க படம்? நான் ஆக்சுவலாக ஆனஸ்டாக சொல்லும்போது எக்ஸ்பெக்டேஷன் எதுலேயும் வரல. ஆக்சுவலாக ஃப்ரெண்டோட மூவி ஃப்ரெண்டு தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் ஆக்சுவலாக அதனால தான் எக்ஸைட்டாக அந்த ஃப்ரெண்டு பண்ணியிருக்கான்ற இதில் வந்தேன். ஸோ நான் பேடாக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல, குட்டாக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. இட் வாஸ் ஸோ குட். லைக் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் வந்தேன், பட் வந்ததுக்கு ஒர்த்து தான், நல்லா இருந்துச்சு. அவர் சூப்பராக பண்ணியிருந்தாரு ப்ரோ. ஆமாம், இது வேற ஜான்ரில் டோட்டலாக அது அதில் நல்லாவே இருந்துச்சு. நல்லாவே இருந்துச்சு ப்ரோ. ரெண்டுமே சூப்பர் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேரிட்டிவ் செகண்ட் ஹாஃப் வந்து சூப்பராக இருந்துச்சு. ட்விஸ்ட்டு தான். மியூசிக்கும் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அவங்க எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க ப்ரோ. என்ன பழைய 2004 கூட்டு போன மாதிரி இருந்தது. விருமாண்டி படத்தை மறுபடியும் எடுத்த மாதிரி தோணுச்சு. டேரக்டர் நான் குத்தம் சொல்ல வரல, லாக்டவுனில் எடுத்தீங்க, இந்த கதையை எழுதுனீங்கன்னு சொன்னீங்க. பட் இந்த கதை உங்களுக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னா விருமாண்டிலேருந்து தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவர் வந்து மதுரை ஸ்லாங்கை வச்சு அவரோட வாழ்க்கை தரம் அதில் எல்லாமே வச்சுருப்பார். அதுலேயும் வந்து 2 பேர் கதை சொல்கிற மாதிரிலாம் வச்சுருப்பார். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 7 பேர் கதை சொல்கிற மாதிரி இருக்குது. அந்த 7 பேரில் எல்லாருமே அநியாயம் பண்ணிட்டு தன்னை நியாயப்படுத்திக்கிற மாதிரி அந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. இதை தான் நட்டி கண்டுபிடிக்கிறாரு. இன்னொன்று 2004 பாக்ஸர் வடிவேல் அவர்கள் வந்து சென்ட்ரல் ஜெயிலில் இறந்து போன விஷயத்த சிறை கலவரத்தை வச்சு மையமாக வச்சு இந்த படம் பண்ணியிருக்காங்க. ஆனால் விருமாண்டியில் சிறை கலவரத்தை பார்க்கறதுக்கே கொடுத்துட்டு வரலாம் பைசா, அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பாங்க. அதை தான் இதுலேயும் பண்ணியிருக்காங்களோன்ற மாதிரி தோணுச்சு. நடிக்க வந்துட்டேன்னா எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிச்சு தான் ஆகணும். அதுக்கு நான் இன்னசென்ட்டாக இருப்பேன். இப்போ படம் வேறு எடுக்கிறாரு அவர். அதனால் அவருக்கு இந்த கேரக்டர் கொடுக்கல. ஏன்னா ஒரு இன்னசென்ட்டான ஆள் ஒரு ஆக்ரோஷமான ஒரு படம் நடிக்கிறப்போ பரவாயில்லையே அப்படின்னு நம்ம அவர் கொடுத்த கேரக்டர் நல்லா நடிச்சிருக்காரான்னு கேளுங்க. அவருக்கு தேவையான இல்லை, அவர் நல்லா நடிச்சிருக்கிறாருன்னு தான் சொல்லலாம். பட் இன்னும் ஸ்கோப் கொடுத்துருக்கலாமோ. செல்வராகவன் மாதிரி கேரக்டர்லாம் வரப்போ ராஜன் கேரக்டர் தான் நம்மளுக்கு ஞாபகம் வருது. ஆனால் ராஜனையும் உடைக்க முடியல, செல்வராகனால ராஜன் கேரக்டரை உடைக்க முடியல. இன்னும் 10 வருஷத்துக்கு உடைக்க முடியல. விருமாண்டியும் இந்த டேரக்டரால் உடைக்க முடியல. இன்னும் 20 வருஷம் உடைக்க முடியல. அது ஒரு இப்போ பார்க்குறப்போ கமல்ஹாசன் மாதிரி வெற்றிமாறன் மாதிரி ஒரு பெரிய டேரக்டருங்க எடுக்கிற படங்களை இன்னும் 50 வருஷம் கழிச்சோம் எல்லாரும் காப்பி அடிக்க தான் போகிறாங்க அப்படின்றது தோணுச்சு. அதுதான் எனக்கும் தெரியல. பொறுமையாக போயிட்டே இருக்குது இந்த கதை. லாக் ஆகுதுன்னு நம்மளால் சொல்லவும் முடியல. இன்னொரு தடவை பார்க்கணுன்னு தோணலை. பட் ஆனால் ஏற்கனவே படத்தோட தழுவல்கள் இருக்குது. சரி ஏதோ யோசிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதான் ஜெயில் லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி நம்ம போய் தெரிஞ்சுக்க முடியாது ஜெயில் லைஃப். ஆனால் அவங்களே சொன்னது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதில் அந்த அளவுக்குலாம் சொல்கிற மாதிரிலாம் இல்லை, பார்க்கலாம், நல்லா தான் இருக்கும். ராவாலாம் ஒன்றும் இல்லை. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம், கொஞ்சம் மெச்சூர் ஆடியன்ஸ், நியூ ஜென்ரேஷன் அடாப்ட் ஆன ஆடியன்ஸாக தான் பார்க்கலாம். அந்த ஸ்டீரியோ டைப்ஸ்லாம் வந்தால் எனக்கு என்னவோ செட்டாக வந்து அந்த ஸ்டீரியோ டைப்ஸ்லாம் அவங்களுக்குலாம் வந்து ஏன்னா இது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு குறை சொல்கிறவங்க குறை சொல்லலாம் ப்ரோ. சீரியஸாக லைக் எப்படின்னா குறை சொல்கிறவங்க குறை சொல்லலாம். இதுதானே ஜெயிலில் எதெல்லாம் நடக்கிறது தான் அப்படின்னு படத்தை கதையை கவனிக்கிறவங்க கதையை கவனிக்கலாம். ரிப்பீட்டடானா அதான் ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் பார்க்கலாம் ப்ரோ. அவ்வளோதான், பார்த்துட்டே இருக்க முடியாது. இப்போ ஒரு வாட்டி தேட்டரில் பார்த்தோமா, அதுக்கப்புறம் என்ன ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சு டிவியில் எதாவது போட்டாங்கன்னா பார்க்கலாம். கேரக்டர் எப்படி செட் ஆயிருக்காங்க? புரியல. கேரக்டர் எல்லாரும் எப்படி செட் ஆயிருக்காங்க? ஆர்ஜே பாலாஜி, செல்வராகவன் நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு படத்துக்கும் அவருடைய ஆக்டிங்கில் இம்ப்ரோவைசேஷன் நல்லா தெரியுது. ஆர்ஜே பாலாஜி இவ்வளோ நாளாக காமெடி ஜானர் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் அன்பு வீரன் ஒன்று பண்ணார்.
கொஞ்சம் சீரியஸாக பண்ணார். இப்போ இதில் வந்து இன்னும் கொஞ்சம் அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆன மாதிரி இருக்கு படம். ஓவராலாக வந்து பார்க்கலாம் ப்ரோ, ஒன்றா வந்து பார்க்கலாம். மியூசிக் எங்கேயுமே சோர்வே அடையலை ப்ரோ. மியூசிக் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் லைக் நம்மளை அந்த ஹுக்லேயே வச்சுருக்காங்க. அந்த மியூசிக் தான் வந்து ஹுக்கில் வச்சது காரணமோ என்னமோ தோணும்.